ஹாய் மக்களே, வைஃபை ரிப்பீட்டரு டெமோல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். துபாயோட காசுக்கு 40 திரஹம், நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபாய் கிட்ட வரும். வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இதுல ஒரு ரிப்பீட்டர், ஒரு மேனுவல் மட்டும் தான் இருக்கு. வாங்க இப்போ குயிக்கா செட்டப் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பவர் கொடுத்துட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரெண்டாவது லைட் வரும், வந்துருச்சு. இப்போ உங்க மொபைல்ல போய் வைஃபை செட்டிங்ல போய் பாருங்க. அங்க மேல இருக்கா ரிப்பீட்டர் 88 ஏசி, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணவும் ஆப்ஷன் வரும், செட்டிங் ஆப்ஷன். பாத்தீங்கன்னா ஏபி மோட் செட்டிங், ரிப்பீட் மோட் செட்டிங் இருக்குல்ல. ஏபி மோட் செட்டிங் வயர் வழியா கொடுக்குறது, ரிப்பீட் மோடுங்கிறது வயர்லெஸ் கனெக்ஷன். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல உங்களோட அவைலபிள் வைஃபை காட்டும். அது எது உங்களோட வைஃபை செலக்ட் பண்ணிக்கிறங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாஸ்வேர்டு கேட்கும், அந்த பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த டிக் பட்டன் அமுங்க. கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும், அதுல உங்களோட SSID சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான SSID வச்சுக்கலாம். நான் எனக்கு இங்க சூப்பர் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்கும், ஃபினிஷ் வரும், ஃபினிஷ் பண்ணிடலாம். வெயிட் பண்ணி பாருங்க, இந்த 2 லைட் 3 லைட்டா எரியும். இப்போ 3 லைட் வந்துச்சு. இப்போ நம்மளோட வைஃபை செட்டிங்ல போய் இப்போ SSID செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணவும் கனெக்ட் ஆயிருச்சு. வாங்க இப்போ யூடியூப்குள்ள போய் பார்ப்போம். யூடியூப்குள்ள போயிட்டு இப்போ நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்றோம், கனெக்ட் ஆயிருச்சு. ஓகே, நம்மளோட ஒர்க் சக்சஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இது நல்லா ஸ்பீடா ஒர்க் ஆகுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வைஃபைல இருந்து வேற ஒரு வைஃபை கனெக்ட் பண்ணா கண்டிப்பா ரீசெட் பண்ணணும். ரீசெட் எப்படி பண்றதுன்னு அதுக்கு பின்னாடி காட்டுறேன், அதையும் பாத்துக்கங்க. இதை ரீசெட் பண்றதுக்கு லெஃப்ட் சைடுல ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. 8 செகண்ட்ல அது ரீசெட் ஆயிரும். அவ்வளவுதாங்க, முடிச்சு. செட்டப் ஈஸியா இருக்கு, விலையும் கம்மியா இருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. நன்றி.